வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பாக்தி விஷன் தமிழ் சேனல். உங்கள் மனசுக்கு ஒளி தரும் ஆன்மீக கதைகள், தெய்வ சிக்னல்கள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகளை இங்கே பகிர்ந்து வருகிறோம். இன்றைய தலைப்பு: சிலரை மட்டும் கடவுள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார்? அவர்களிடம் இருக்கும் அந்த 5 அரிய குணங்கள் என்ன? இப்போ பாப்போம். உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு மட்டும் வாழ்க்கை கொஞ்சம் ஆழமாகவும் விளங்காத விதமாகவும் நடைபெறும். அவர்களைதான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் என்று கூறுகிறார்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிட்ட இருக்கும் 5 அரிய அடையாளங்கள் இதோ. 1. ஆழமான கருணை. பிறர் மனவேதனையை உள்ளுக்குள் உணருதல். கடவுள் தேர்ந்தெடுக்கும் ஆன்மாக்களுக்கு மிக ஆழமான கருணை இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டாலும் அதை உங்கள் இதயம் உடனே உணரும். மற்றவர்கள் பாதிக்கப்படும்போது நீங்கள் கூட உள்ளுக்குள் துன்பப்படுவீர்கள். இது பலவீனம் இல்லை, இது ஒரு ஆசீர்வாதம். உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு மன அமைதி கிடைப்பதும் இதன் காரணம். இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிட்ட இருக்கும் முதல் அடையாளம். 2. திடீரென ஆன்மீக ஈர்ப்பு உருவாகுதல். ஒரு நாள் திடீரென்று ஆன்மீகம் பக்கம் உங்களுக்கு இழுப்பு வந்ததா? தெய்வம், தியானம், கோயில், ஜெபம், இந்த அனைத்தும் காரணமில்லாமலே உங்களை கவருகிறதா? அது உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான சிக்னல். கடவுள், இப்பதான் உன் நேரம் என்று அமைதியாக சொல்லும் அழைப்பு இதுவே. 3. தனிமை காலம். உள்ளதை சுத்தப்படுத்தும் அமைதி. சில நாட்கள் யாருடனும் பேசவே மனசு வராமல் இருக்கும் காலம் வரும். எல்லாரும் நம்மை விட்டுப் போகிறாங்க மாதிரி தோன்றும். அது மன அழுத்தம் இல்லை, அது ஆன்மாவின் மாற்றம். பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன் தனிமையில் இருப்பது போல, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் மாற்றத்திற்கு முன் இந்த அமைதியான தனிமையை சந்திப்பார்கள். இந்த கட்டத்தை கடந்துதான் ஒரு புதிய நீங்கள் தோன்றுவீர்கள். 4. உள்ளத்திலிருந்து வரும் உணர்வு. உண்மையான வழிகாட்டு குரல். சில விஷயங்கள் முன்னமே உங்களுக்கு தெரிந்துவிடுமா? யார் நலமானவர், யார் நலமில்லாதவர் என்பதை உடனே உணர முடிகிறதா? அது சாதாரண உணர்வு இல்லை, அது உங்கள் உள்ளத்தின் வழிகாட்டும் குரல். இந்த உள்ளுணர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் வலிமையானதாக இருக்கும். அது தவறுவதில்லை. 5. வாழ்க்கை பெரும்பணி. பிறந்ததற்கான உண்மையான காரணம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு பிறந்திருப்பார்கள். அது பெரியதா சிறியதா என்பது முக்கியமில்லை. ஆனாலும் அது அவர்களாலதான் செய்ய முடியும். யாரையாவது காப்பாற்றுதல், ஒருவரின் மனதை ஒளியால் நிரப்புதல், உலகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியைச் சொல்லுதல், இவையெல்லாம் அவர்களின் ஆன்மாவின் பணி. அவர்கள் அத புரியாமல் இருந்தாலும் வாழ்க்கை அமைதியாக அந்த பாதைக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். எண்டிங். அப்பி மனத்துக்குள் கேள்வி: இந்த 5 அடையாளங்களும் உங்களுக்குள்ளே இருக்கு போல தோணுதா? அப்படின்னா நீங்க சாதாரண மனிதர் இல்ல. கடவுளின் திட்டத்துல ஒரு முக்கியமான பங்காக இருக்கிற ஆன்மா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படின்னா கேள்வி: நீங்க தான் அந்த சோசன் சோலா,